Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் வெர்சஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போவுமே பேசிக்காக பேசுகிற இங்கிலீஷுக்கும் நம்ம அட்வான்ஸ்டாக பேசுகிற இங்கிலீஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சில குட்டி குட்டி ஃப்ரேசஸ் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக சொல்வோம் இல்லைங்க, நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு. அந்த வேலையாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பேசிக் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ எம் பிஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ எம் பிஸி அப்படிங்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை பிளேட் இஸ் ஃபுல். மை பிளேட் இஸ் ஃபுல். மை பிளேட் இஸ் ஃபுல் அப்படின்னு என்னன்னா, நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேயா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் அப்படின்னா கவலை இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஐ டோன்ட் கேரை நம்ம எப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் டசன்ட் பாதர் மீ. இட் டசன்ட் பாதர் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். ஐ எம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட். ஐ எம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு என்னென்னா, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட்டை நம்ம அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பிக் டீல். இட் இஸ் நாட் அ பிக் டீல். இட் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியுது. ஓகே, ஸோ இந்த ஐ அண்டர்ஸ்டாண்டை நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ கெட் த பிக்சர். ஐ கெட் த பிக்சர். ஐ கெட் த பிக்சர் அப்படின்னு என்னென்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் வரீடு. ஐ எம் வரீடு அப்படின்னு என்னென்னா எனக்கு கவலையாக இருக்குது. ஐ எம் வரீடு அப்படின்னா எனக்கு கவலையாக இருக்குது. ஸோ ஐ எம் வரீடை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எப்படி சொல்லலாம், ஐ எம் ஆன் எட்ஜ். ஐ எம் ஆன் எட்ஜ். ஐ எம் ஆன் எட்ஜ் அப்படின்னு என்ன, ஐ எம் வரீட், எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டாக ஐ எம் ஆன் எட்ஜ் அப்படின்னு நாம் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இட்ஸ் பேட். இட்ஸ் பேட் அப்படின்னு என்ன, இது மோசமாக இருக்குது. ஸோ இது மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நார்மலாக வி யூஸ் த வேர்ட் பேட். இட்ஸ் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதையே அட்வான்ஸ்ட் எப்படி சொல்லலாம், இட்ஸ் அ டிசாஸ்டர். இட்ஸ் அ டிசாஸ்டர். இட்ஸ் அ டிசாஸ்டர் அப்படின்னா ரொம்ப மோசமானது. ஓகே, ஸோ நார்மலாக எப்படி சொல்லுவோம், இட்ஸ் பேட் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக் இங்கிலீஷ். அது அட்வான்ஸ்டு எப்படி சொல்லலாம், இட் இஸ் அ டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ். ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு என்னென்னா, நான் இதனால நான் சோர்வாக இருக்கேன். நான் சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் வி யூஸ் திஸ் ஃப்ரேஸ், ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ். ஸோ ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எப்படி சொல்லலாம், ஐ எம் ஃபெட் அப். ஐ எம் ஃபெட் அப். ஓகே, ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னா நான் டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் வி யூஸ் திஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு என்ன, அது சுவாரஸ்யமானது. ஓகே, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமானது. ஸோ இதை நம்ம எப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் ஃபேசினேட்டிங். தட் இஸ் ஃபேசினேட்டிங். ஓகே, ஃபேசினேட்டிங் அப்படின்னால என்ன, சுவாரஸ்யமானது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக தட் இஸ் ஃபேசினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பேசிக் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, ஐ எம் ஸ்கேர்டு. ஐ எம் ஸ்கேர்டு அப்படின்னு என்ன, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலாக பேசுகிற இங்கிலீஷ் என்னென்னா ஐ எம் ஸ்கேர்டு அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அதையே நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ எம் பேட்ரிஃபைடு. ஐ எம் பேட்ரிஃபைடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் சாரி. ஐ எம் சாரி அப்படின்னு என்னென்னா நான் வருந்துகிறேன்.
நான் வருந்துகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ்வலாக ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அதையே நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை அப்பாலஜிஸ். மை அப்பாலஜிஸ் அப்படின்னா நான் வந்து வருந்துகிறேன் அப்படிங்கிறது தான் மை அப்பாலஜிஸ் அப்படின்னு நம்ம இந்த இங்கிலீஷ் பேசிக் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் எக்ஸைட்டட். ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னா நான் வந்து உற்சாகமாக இருக்கேன். ஓகே, நான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து பேசிக்காக நம்ம பேசுகிற இங்கிலீஷ் என்னன்னா ஐ எம் எக்ஸைட்டட். ஓகே, ஸோ அதையே நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் பம்ப்ட். ஐ எம் பம்ப்ட். ஐ எம் பம்ப்ட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இட்ஸ் போரிங். இட்ஸ் போரிங் அப்படின்னா சலிப்பாக இருக்குது. ஓகே, இட்ஸ் போரிங் அப்படின்னா சலிப்பாக இருக்குது. தட் டே இஸ் வெரி போரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு என்ன, இந்த நாளே ரொம்ப சலிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த போரிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ ட்ராக். இட்ஸ் அ ட்ராக். இட்ஸ் அ ட்ராக் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், ரொம்ப சலிப்பாக போரிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் இட்ஸ் அ ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ இஸ் ஸ்டூபிட். ஹீ ஸ்டூபிட் அப்படின்னு என்ன, அவர் முட்டாள். ஓகே, அவர் முட்டாள் அப்படிங்கிறதுக்கு வி யூஸ்வலி சே ஹீ இஸ் ஸ்டூபிட். ஸோ அதையே நாம் வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஹீ இஸ் க்ளூலெஸ். ஹீ இஸ் க்ளூலெஸ். ஹீ இஸ் க்ளூலெஸ் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், அவர் வந்து முட்டாள் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதையே நம்ம வந்து அட்வான்ஸில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஆல் குட். இட்ஸ் ஆல் குட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், எல்லாம் ஓகே அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் ரிலாக்ஸ்ட். ஐ எம் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கேன், அதாவது நான் வந்து நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதையே நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் அட் ஈஸ். ஐ எம் அட் ஈஸ் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இட்ஸ் கூல். இட்ஸ் கூல் அப்படின்னு என்ன அர்த்தம், இது ரொம்ப கூலாக இருக்குது, அதாவது நல்லா இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அட்வான்ஸில் இட்ஸ் ஆசம். இட்ஸ் ஆசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு என்ன, நான் வந்து எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், அதாவது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் பசில்டு. ஐ எம் பசில்ட். ஓகே, ஸோ இந்த கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற இந்த பேசிக் வேர்டுக்கு தான் நம்ம வந்து அட்வான்ஸில் பசில்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னாலும் ஒன்று தான், அதே மாதிரி ஐ எம் பசில்டுனாலும் ஒன்று தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், ஷீ இஸ் கிரேசி. ஷீ இஸ் கிரேசி அப்படின்னு என்னென்னா அவள் வந்து பைத்தியம். ஓகே, ஷீ இஸ் கிரேசி அப்படின்னா அவள் பைத்தியம். அவள் பைத்தியம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எப்படி சொல்லலாம், ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஹர் மைண்ட். ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஹர் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ எம் டிஸப்பாயிண்டட். ஐ எம் டிஸப்பாயிண்டட். ஐ எம் டிஸப்பாயிண்டட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மாதிரியான எனக்கு வந்து ஏமாற்றம். ஓகே, ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிஸப்பாயிண்டட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் கட்டட். ஐ எம் கட்டட். ஐ எம் கட்டட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், ஏமாற்றம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம 20 பேசிக் ஃப்ரேசஸை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.